அவங்க முன்னாடி எந்திரிச்சு பேசணும். இந்த பிரச்சனையை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தால் லட்சக்கணக்கான பெண்கள் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே தமிழ்நாட்டினுடைய பகுதியிலே பிற பகுதிகளில வேறு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் அவர்கள்லாம் அரைவேறு சாப்பாடோடு இருக்கிறார்கள். குறைந்தபட்ச 100 நாள் வேலையாவது உறுதிப்படுத்துங்கள் என்று நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தால் 100 நாள் வேலை உத்தரவாயம். இன்னைக்கு எல்லா பொருள்களும் 1 மடங்கு 2 மடங்கு விலை ஆயிடுச்சு. வீட்டு வரி உயர்ந்து போச்சு, மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துச்சு, நம்ம டீ காபி சாப்பிடுற ஹோட்டலுக்கு போக கூட எல்லாமே உயர்ந்து போச்சு. அப்படிப்பட்ட காலத்துல இன்னைக்கு 250 ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்றைய கணக்குப்படி 600 ரூபாய் கொடுத்தாத்தான் இன்னைக்கு சரியா இருக்க முடியும். அந்த 600 கூட அப்ப இருக்கட்டும், இந்த 280வது முறையா வருதுன்னா அதுவும் வரல, அந்த 100 நாளும் வருது. நான் இந்த தாய்மாரிடத்துல இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தாய்மார்கள் கவனமா கேளுங்க. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி என்று இன்னைக்கு தேதி 3 முடிஞ்சிருச்சு, இன்னும் 15 நாள் தான் இருக்குது. 19 காலை வாக்குச்சாவடிக்கு சென்று நீங்கள் அனைவரும் நம்முடைய ஒரு பெட்டி தான் இருக்கும். அந்த ஒரு பெட்டியில முதல் சின்னம் நம்முடைய வெற்றி சின்னம், இரட்டை இலை சின்னம். இது புரட்சி தலைவர் கண்ட சின்னம், புரட்சியுடைய அம்மா அவர்கள் பாதுகாப்பு சின்னம், எடப்பாடி அவர்கள் கட்டி காத்து வருகின்ற சின்னம். எனவே உங்களுடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை சின்னத்துக்கு. நான் ஒன்றும் வாக்கு வாங்கிவிட்டு இந்த பகுதிக்கு வராதும் கிடையாது. 98லிருந்து இந்த பகுதியே இருக்கக்கூடிய நமக்கு இந்த பகுதி புலியரை பகுதி இருக்கக்கூடிய கஷ்டம் தெரியும். இந்த பகுதியில கேரளாவிலிருந்து உங்களுக்கு ஏதாவது வருதா? ஆனா கேரளாவுக்கு என்னென்ன போகுது? இந்த வழியா என்ன போகுது? கல்லு மண்ணு எல்லாம் போகுது. இதை இந்த எம்பி தடுத்தாங்களா? இந்த 3 வருஷத்துக்கு முதல்ல வந்தோடனே முதல் கையெழுத்து போடுற மதுவிலக்கு ஒழிக்கணும்னு சொல்லி ஒழிச்சாங்களா? ஏதாவது செஞ்சாங்களா? 5 வருஷத்துக்கு முதல்ல தேர்ந்தெடுத்து ஓட்டு வாங்கிட்டு போய் நாடாளுமன்றத்திலயும் ஒண்ணும் பேசல. 3 வருஷத்துக்கு முதல்ல ஓட்டு வாங்கிட்டு போய் ஆட்சியிலையும் ஒண்ணும் செய்யல. அதனால மீண்டும் அவர்களுக்கு திருப்பி ஓட்டு போடுவதால் உங்களுக்கு எதுவும் வரும். அதனால அன்புள்ள கொண்ட சகோதரிகளே, தாய்மார்களுடைய வாக்குகளை எல்லாம் இரட்டைகளுக்கு அளித்து வெற்றி வாய்ப்பை தேடித்தாருங்கள். நான் நாடாளுமன்றத்திலே முதல் குரலாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் திட்டமாக உயர்த்துவதற்கு கடுமையான பொருள் கொடுக்கிறோம். உங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பதற்கும் நான் பாடுபடுவேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். பெண்கள் எல்லாம் நீங்கள் அதிகமாக கவனிச்சிருக்க மாட்டேங்க. ஆண் சொல்ல தெரியும். 1996 2001 வரையிலும் நான் சட்டமன்ற எம்எல்ஏவா இருந்தேன். தூத்துக்குடி. அப்ப இங்க அறியாமக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்டோட கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம டீ சாப்பிடுறோம் இல்லைங்களா? அது உற்பத்தி ஆகக்கூடிய இடம். நான் 98ல முதல் முறையா தேர்ந்தெடுக்கிற போது அவர்களுக்கு வெறும் 35 ரூபாய் சம்பளம். எவ்வளவு சம்பளம்? வெறும் 35 ரூபாய் சம்பளம். நான் 2-3 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக போராடி இன்னைக்கு 450 ரூபாய் சம்பளம். அதே போல உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். நான் ஜெயிச்சு போன பிறகு முதல் குரல் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவதும் உங்களுக்கு அந்த 100 நாள் வேலையை அதிகப்படுத்துவதும் தான் என்னுடைய குறிக்கோள். அதே போல உங்களுடைய பகுதியிலே நிலவக்கூடிய மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம், குடிநீர் பஞ்சம், அந்த பஞ்சத்தை தீர்த்து வைப்பதற்கும் நான் பாடுபடுவேன் என உறுதியளிக்கிறேன். இது வெற்று வாக்குறுதிகள் அல்ல, இது உறுதிமொழி பத்திரம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா குறைகளும் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்வு காண்பதற்கு நீங்கள் இரட்டை இலட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இன்று இந்த முதல் நிகழ்ச்சி கடைகளுடைய முதல் நிகழ்ச்சியில சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய